அன்புக்குரியவர்களே, நாம் கடந்த பல வாரங்களாக யாக்கோபின் வாழ்வின் நிகழ்வுகளை தியானித்து வருகிறோம். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசேப்பின் வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளை நாம் தியானித்தோம். ஆனால் இந்த முறை யாக்கோபின் வாழ்வின் பல நிகழ்வுகளை தியானித்து அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு தலைப்பு துன்பத்திற்குள் மறைந்திருக்கும் இன்பம் என்பதுதான் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு. துன்பத்திற்குள் மறைந்திருக்கும் இன்பம். ஓகே, ஆங்கிலத்திலே பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ், துன்பத்திற்குள் மறைந்திருக்கும் இன்பம் என்ற தலைப்பிலே ஆங்கிலத்திலே பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ். ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வு, ஆனால் அது நம்மிடத்தில் வரும்போது ஒரு துன்பத்தை போல, ஒரு இழப்பை போல வருகின்ற ஒரு தோற்றத்தை உடைய ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். யாக்கோபின் புத்திரர்கள் எகிப்துக்கு பஞ்சத்திலே உணவு கொண்டு வருவதற்காக, தானியம் வாங்கி வருவதற்காக பயணப்படுகிறார்கள். எந்த கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடும் என்று சொல்லப்பட்டதோ அந்த கானான் தேசம் இப்பொழுது பஞ்சத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சத்திலே உயிர் பிழைக்கும்படி யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு தெரிய எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அப்படின்னா மற்ற 10 பேருக்கு தெரியாது என்ற அர்த்தம் அல்ல. 10 பேருக்கும் தெரியும், ஆனால் எகிப்துக்கு போறதா அப்படின்ட்டு யோசித்து கொண்டு ஒருத்தர் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த 10 பேருக்கு தெரியும், எகிப்து என்ற உடனே அவளுக்கு ஞாபகத்துக்கு வருவது என்ன? நாம் யோசேப்பை அடிமையாக விற்று போட்ட ஊர். எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம், ஆனால் எகிப்துக்கு போக மாட்டேன். ஏன்னு கேட்டால், ஏற்கனவே செய்த பாவம், தன் சொந்த சகோதரனாகிய யோசேப்பை எகிப்திற்கு அடிமையாக விற்று போட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த 10 பேருக்கு எகிப்தில் தானியம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த ஊருக்கு போக வேண்டாம். அது ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு மட்டும் நான் போக மாட்டேன்னு இருக்கிறாங்க. ஆனால் நிகழ்வு என்ன? 41ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள். 41வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை பார்க்கும்போது, தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து ஏப்திற்கு விட்டான். பஞ்சம் எகிப்திலே வர வர கொடியதாயிருந்தது. இந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்? 57வது வசனம், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால். உலகளாவிய பஞ்சம். கானான்ல மட்டும் பஞ்சம் கிடையாது, எல்லா தேசத்திலையும் பஞ்சம். அதனால எந்த தேசத்துக்குமே போக முடியாது. ஒரே ஒரு நாட்டில், ஒரே ஒரு பட்டணத்தில் மட்டும்தான் தானியம் கிடைக்கிறது. அது எங்கே? எகிப்து. எகிப்தில் யார் இருக்கிறது? யோசேப்பு. இவர்களை பொறுத்தளவிலே யோசேப்பு உயர்ந்த நிலையை பண்ற யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அடிமையாக விற்றவன் எப்படி ஒரு தேசத்தை ஆளக்கூடியவனாக மாறுவான்? வாய்ப்பே இல்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அடிமையை அரசனாக மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வேதாகம தேவன் என்பதை 10 சகோதரர்களும் அறியாதிருக்கிறார்கள். அந்த 10 சகோதரர்களுக்கும் ஒரு பெரும் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? பஞ்சத்தை அனுப்புகிறார். கானானிலே மட்டும் பஞ்சம் அல்ல, பாலும் தேனும் ஓடும் என்று எந்த ஊரை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ அந்த ஊரிலே இப்பொழுது பஞ்சம். இந்த பஞ்சத்தை தேவன் ஏன் அனுமதிக்க வேண்டும்? மனம் திரும்ப வேண்டிய தம்முடைய ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு காலம் தாழ்த்தும் பொழுது தேவன் அவரால் பஞ்சத்தை அனுப்ப முடியும், கஷ்டங்களை அனுப்ப முடியும், பிரச்சனைகளை அனுப்ப முடியும், போராட்டங்களை அனுப்ப முடியும். அவைகள் எல்லாம் எதற்காக? சில தருணங்களிலே நாம் ஏதாயிலும் ஒரு சில காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடும். இந்த 10 சகோதரர்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபு, சரி நீங்கள் போய் தானியம் கொண்டு வாருங்கள் என்று எகிப்துக்கு அனுப்புகிறார். யோசித்து கடைசிக்கு வேற வழியே இல்லை, வேற எங்கேயுமே உணவு இல்லை. ஒன்று சாகணும், இல்லாட்டி எகிப்தில் போய் உணவு வாங்கிட்டு வரணும். ஓகே, சாக முடியாது.
வாழ்ந்துதான் ஆகணும், எகிப்துக்கு போகலாம். எகிப்துக்கு போகிறார்கள். அங்கே பார்த்தால் திடீரென்று அங்கே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, நீங்கள் வேவுகாரர், தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டுகிறார். ஆனால் இவர்கள் புலம்புகிறார்கள், இல்லை நாங்கள் வேவுகாரர் அல்ல, நாங்கள் நிஜஸ்தர். எங்களுக்கு தகப்பனுக்கு 12 பசங்க, 10 பேர் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு பையன் வீட்டில் எங்கள் அப்பாவோட இருக்கிறான், கடைசி பையன். ஒரு பையன் காணாமல் போனான் அப்படின்றான். ஏன் காணாமல் போனான்னு சொல்கிறாங்க? செத்து போனான்னு சொல்லலை, காணாமல் போனான் அப்படின்றாங்க. ஆனால் யாக்கோபு என்ன நினச்சிட்டு இருக்காரு? யோசேப்பு செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கார். ஆனால் இவர்களுக்கு தெரியும், யோசேப்பு சாகவில்லை, மாறாக இவர்கள் யோசேப்பை விற்று விட்டார்கள், அடிமையாக விற்று விட்டார்கள் என்பது இவர்களுக்கு தெரியும். அதனால் செத்து போயிட்டான்னு சொல்லலை, காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவே நடந்து தெரியும். யோசேப்பு அவர்களோடு கடினமாக பேசுகிறார். ஏனென்றால் சில உண்மைகளை வெளியே வர வைப்பதற்காக. வாயிலே தான் கடினமாய் பேசுகிறார், ஆனால் அவருடைய இதயமோ தன் சகோதரருக்காக பொங்குகிறது. தன் சகோதரருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பொங்கினாலும் அவர்கள் மனம் திரும்பினவர்களாய் இருக்கிறார்களா? தங்கள் தவறை உணர்ந்தவர்களாய் இருக்கிறார்களா? ஒரு காலத்திலே சகோதரர்களை ஒருவர் வெறுக்கிறவர்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது நேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்வதற்காக அவர்களை கடினமாக நடத்துகிறார், கடினமாக அவர்களை பேசுகிறார். அப்படி பேசும்போது முடிவிலே சிமியோன் என்ற ஒருவனை பின்னே நிறுத்தி கொள்கிறார். சிமியோன் என்ற ஒருவனை நிறுத்தி கொண்டு நீங்களாம் போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சிமியோனை நிறுத்த வேண்டும்? காரணம், இங்கே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத இப்படி அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லவுமே ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. ரூபன் தான் மூத்த பையன், வீட்டில் மூத்த பையன் சொல்கிறான், நான் அப்பயே சொன்னேன்ல யோசேப்பு இப்படி செய்யாதீங்க, நான் சொன்னேன்ல. இதை யோசேப்பு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேட்குறான். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது இப்போ தான் யோசேப்புக்கு தெரிய வருது. இவங்கெல்லாம் சொந்த பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. யோசேப்புக்கு எபிரேய பாஷை தெரியாதை போல் அங்கே இருக்கிறார். அப்போ ரூபன் சொல்கிறான், ஏய் நான் அன்றைக்கே சொன்னேன்ல, நம்ம பிள்ளையாண்டான் நம்ம யோசேப்புக்கு எதுவும் செய்ய வேண்டான்னு சொன்னேன்ல. யோசேப்புக்கு ஓஹோ, இந்த திட்டத்தில் ரூபன் கூட இல்லை, ரூபன் சப்போர்ட் பண்ணலை அப்படின்றது ரூபனுக்கு தெரிய வருது. ஸோ ரூபனை விட்டுறார். அடுத்து 2வது பையன் சிமியோன் என்ன செஞ்சுருக்கணும்? அடுத்த லீடர்ஷிப் எடுத்திருக்கணும். செகண்ட் பையன் என்ன செஞ்சிருக்கணும்? லீடர்ஷிப் எடுத்து நோ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் செய்யவில்லை. அதனால தான் சிமியோனை மட்டும் நிறுத்தி வைக்கிறார். சிமியோன் கையை கட்டி, இவன் இங்கே இருக்கட்டும், நீங்கள்லாம் போங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். எல்லாம் வர்றாங்க. அப்பாக்கிட்ட பொருட்களை கொண்டு வந்து, தானியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது எல்லா சாக்குலையும் பண முடிப்பு இருக்குது. அதை பார்க்கும் பொழுது பயம் வருது. ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சிப்பட வேண்டிய ஒரு விஷயத்தில் என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறத பார்க்குறோம். எதற்காக? நாம் தேவனோடு நல் உறவிலே இல்லாத பொழுது ஆசீர்வாதமாய் வருகின்ற காரியங்கள் கூட சாபமாக அல்லது பயத்தை தருகிறவர்களாக இருக்கக்கூடும். ஓகே, துன்பத்தில் மறைந்திருக்கும் இன்பம். இந்த சாக்கிலே வந்த பொட்டனெல்லாம் எதை குறிப்பிடுகிறது? நம்மை நேசிக்கக்கூடிய ஒருவன் எகிப்தில் இருக்கிறான், நம் குடும்பத்துக்கு சொந்தக்காரன் ஒருவன் அங்கே இருக்கிறான். இதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அவர்கள் பயப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள். அடுத்து என்ன நடக்குமோ என்று யோசிக்கிறார்கள். அந்த தருணத்தில் தான் யாக்கோபின் இந்த வார்த்தைகள் வருகிறது. நீங்கள் என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள், எனக்கு பசங்களே இல்லாத மாதிரி பண்ணுறீங்க. ஆங்கிலத்திலே பிரீவ்டு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரீவ்டு என்ற வார்த்தை மரண தருவாயில் பேசுகிற விஷயங்கள். ஒருத்தர் மரித்து போனார் அப்படின்றக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். துக்க வீட்டை சார்ந்தவர்கள் என்று அர்த்தம். என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, இப்பொழுது பென்யமீனும் நீங்கள் அங்கே சிமியோனும் இல்லை, இப்பொழுது பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு எப்படி இங்கே காணப்படுகிறார்? அந்த பழைய யாக்கோபாவே தான் இருக்கிறார். முதல்ல யோசேப்பை நேசித்து யோசேப்பின் மீது வெறுப்பு வர வச்சார். இப்போது பென்யமீனை அதிகமாக நேசிக்கிறார், மற்றவங்களை கம்மியாக நேசிக்கிறாரு. இப்போ பென்யமீனும் மீது ஒரு வருத்தத்தை வருவதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். ஆக யாக்கோபியை பற்றி பார்ப்பதுன்னா அவர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறார் அப்படின்றது போல. ஓகே, சரி, இங்கே இந்த பிரச்சனைகள் வருகிறது. இப்போ பென்யமீனை கூட்டி போன்ற ஒரு தேவை. இவைகள்லாம் பார்த்து தான் யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு துக்கத்தை கொடுக்கிறீர்கள், என்னை பிள்ளையற்றவனாய் மாற்றுகிறீர்கள், இது எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று சொல்லி யாக்கோபு கூறுகிறார். இப்போ நாம் கேட்க வேண்டிய கேள்வி,
இந்த நாளை நம்முடைய தியானத்திற்கான முக்கியமான வசனம் இந்த வசனம் 36 தான். ஓகே, யாக்கோபின் வாழ்விலே நடந்த நிகழ்வுகள்லாம் இது எப்படி இருக்குது? ஒவ்வொன்றா யாக்கோபை விட்டு தூரம் போய்க்குது. யோசேப்பு தூரம் போயாச்சு, சிமியோன் தூரத்தில் போயாச்சு, இப்போ பென்யமீனையும் கூப்பிட்டுட்டு போக வேண்டிய ஒரு தேவை. இப்போ ஒவ்வொரு காரியமாக தூரப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு நிகழ்வு. நான் கல்லூரியிலே படிக்கும் பொழுது எங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ்னு சொல்லி சில சாங்ஸ் இருக்கும். அந்த சாங்ஸில் வந்து ஜான் டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதின ஒரு பாடல். அந்த பாடல் கடிகாரத்தை பற்றி எழுதியிருப்பார். கவனிக்கணும் சில்ட்ரன், உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். கடிகாரத்தை பற்றி எழுதியிருப்பார். இந்த கடிகாரம்னு உடனே நம்ம அங்கே கண்ணில் நமக்கு தெரிகிறது என்ன? இப்போ எல்லாம் டிஜிட்டல் வாட்ச் வந்துருச்சு. பட் இயல்பாக கடிகாரம்னா 2 முள் இருக்கும், சின்ன முள் பெரிய முள். ஓகே, 2 முள், அதோட கூட இன்னொரு நொடி முள்னு இருக்கும், அது வச்சு இருக்கட்டும் ஒரு பக்கம். ஓகே, இந்த 2 முள் என்ன செய்யும்? ஒன்றை விட்டு ஒன்று தூரம் போய்கிட்டே இருக்கும், இல்லை ஒன்றை விட்டு ஒன்று தூரம் போயிட்டே இருக்கும். இப்படி தூரம் போக போக இன்னொரு நிகழ்வு நடைபெறுகிறது. என்ன நிகழ்வு? தூரம் போக போக இன்னொரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? பின்னாடி வந்து பக்கமாக வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ரைட், பின்னாடி வந்து பக்கமாக வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே போல தான் யாக்கோபின் வாழ்வில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் தன்னிடத்திலிருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதமாக எடுக்கப்படுவதை போன்று தோன்றுகிறது. ஆனால் அந்த முடிவு எதை நோக்கியதாக இருக்கிறது? மீண்டும் ஒரு பெரிய சந்தோஷம், மீண்டும் ஒரு பெரிய நம்பிக்கை, மீண்டும் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கேற்ற ஒரு நிகழ்வாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே பல தருணங்களிலே கவனிக்க வேண்டும். பல தருணங்களிலே நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற நிகழ்வுகளை பார்க்கும்போது, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படி என்ற இயல்பான கேள்வி நம்மில் பலருக்கு பல சூழ்நிலைகளே வருவது உண்டு. நாம் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு பல தடைகள் நமக்கு வருவது உண்டு. அப்படிப்பட்ட இழப்புகளும் ஏமாற்றங்களும் நம் வாழ்க்கையில் ஒன்றின் பின்பு ஒன்றாக வரும் பொழுது இயல்பாக நமக்கு வரக்கூடிய கேள்வி, எல்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகிறது. யாக்கோபு அதைத்தான் சொல்றார், இதெல்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகிறது, நான் விரும்பின காரியம் கைகூடி வரவில்லை, எல்லாம் எனக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு புலம்புகின்ற ஒரு தருணத்திலே இங்கே யாக்கோபை நாம் சந்திக்கின்றோம். ஆனால் உண்மையிலே நடைபெறுகிற கேள்வி என்ன? யாக்கோபுக்கு இதெல்லாமே எதிராக நடைபெறுகிறதா? எல்லாமே இழப்பா? யாக்கோபு சொன்ன மாதிரி யோசேப்பு செத்து போயிட்டாரா? இல்லை, யோசேப்பு சாகவில்லை. பென்யமீன் செத்து போயிட்டாரா? இல்லை, பத்திரமாக ஈத்திலே யோசேப்பின் பாதுகாப்பிலே இருக்கின்றான். பென்யமீன் இடத்துல எடுத்துட்டு போறீங்க, போயிட்டாங்களா? இன்னும் போகவில்லை. ஆக யாக்கோபு என்ன செய்கிறார்? அவ்வப்போது நடைபெற்ற நிகழ்வுகளை தனக்கு தெரிந்த பார்வையிலே ஜட்ஜ் பண்ணி இதெல்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகிறது என்று சொல்லி ஒரு தோல்வியான உள்ளத்தை உடையவராய் இங்கே தவிக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். ஓகே, ஸோ தோற்று போன ஒரு மனநிலையிலே ஒரு துக்கத்தை உடைய ஒருவராக இங்கே காணப்படுகிறார். ஏமாற்றத்தை சந்தித்தை போல காணப்படுகிறார். அவைகள் ஏமாற்றம்தான். யோசேப்புடைய பிரிவு, சிமியோனுடைய பிரிவு, இப்பொழுது பென்யமீனும் பிரித்து கூட்டி போவது என்பது உண்மையாகவே பிரிவு தான், துக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையின் நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கின்ற ஒருவனுடைய நம்பிக்கை என்ன? நம் வாழ்விலே நடைபெறுகின்ற எந்த இழப்பும், எந்த ஏமாற்றமும், நாம் அதனுடைய ஏமாற்றத்தை, இழப்பை நாம் சந்திக்கும் பொழுது இழப்பாகத்தான் இருக்கும், கஷ்டத்தை தரத்தான் செய்யும். ஆனால் இதயத்தின் ஆழத்திலே நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கையின் செய்தி என்ன? என்னுடைய வாழ்வில் வருகின்ற இந்த இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் என் தேவனால் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும், பெரும் நன்மைக்கு ஏதுவாக இவைகளை தேவனால் பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் யாக்கோபின் வார்த்தைகளையும் அதற்கு பின்பு நடந்த நிகழ்வுகளையும் மறக்காமல் நமக்காக இங்கே எழுதி கொடுத்திருப்பதை பார்க்கும். ஸோ முதலாவது இங்கே நான் சந்திக்கின்ற குறிப்பு துன்பம், ஏமாற்றம், துயரம். ஓகே, த ப்ராப்ளம்ஸ் தட் ஜேக்கப் ஃபேஸ்ட். யாக்கோபு சந்தித்த பிரச்சனைகள், த ப்ராப்ளம்ஸ். இரண்டாவது, இந்த ப்ராப்ளத்தோட, இந்த பிரச்சனைகளோட கூட காணப்படுகிற தேவனுடைய ஈவு, த ப்ராவிடன்ஸ், the providence of God.
இந்த பிரச்சனைகளுக்குள்ளே காணப்படுகின்ற தேவனுடைய ஈவு, அவருடைய இரக்கம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி அவர்களை நடத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை, த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். மூன்றாவது, த ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். தேவன் ஏற்கனவே என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு வழியையும் நிறைவேறுவதற்கான ஒரு நிகழ்வையும் நாம் இங்கே பார்க்க முடியும். முதலாவதாக, த ப்ராப்ளம்ஸ், பிரச்சனை. என்ன பிரச்சனை என்ற கேள்வியை நாம் கவனிக்கும் பொழுது, பஞ்சம். இந்த பஞ்சம் ஏன் வந்தது, எப்படி வந்தது என்ற கேள்விக்கு பதிலை நாம் கவனிக்கும் பொழுது, சங்கீதம் 105 16வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 105 16வது வசனம். சங்கீதம் 105 16 வாசிங்க. நம்ம வாசித்தது, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்து போட்டார். ஓகே, இங்கே நம்ம வாசித்த வசனம் என்ன கவனிக்கணும். இயல்பாக பஞ்சம் வரும்போது அல்லது பட்டினி வரும்போது, பூகம்பம் வரும்போது நம்ம இயல்பாக நினைச்சோம் இதெல்லாம் இயற்கையாக நடக்குது. சுனாமி வரும்போது இதோ இயற்கையில் மாற்றங்கள் இயற்கையாக நடக்குது. இல்லை, இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நடக்கின்ற எந்த நிகழ்வுகளும் இயற்கையாக இயல்பாக நடைபெறுகிற விஷயங்கள் அல்ல. இங்கே நாம் வாசித்த செய்தி எதை சொல்லுகிறது? அவர், ஆண்டவர், ஓகே, அவர் ஆண்டவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முறித்தார். ஓகே, த ப்ராப்ளம். ஆக பஞ்சம் என்பது தற்செயலாய் வரவில்லை, தேவன் தான் பஞ்சத்தை வர வைக்கிறார். ஓகே, பஞ்சத்தை வரவித்து ஆகாரம் என்றும் ஆதரவு கோலை முற்றிலும் முறிக்கிறார். அப்படி முறிச்ச அதே ஆண்டவர் தான் அதிலிருந்து ஒரு தீர்வையும் கொடுக்கிறார், த ப்ராவிடன்ஸ். அதிலிருந்து தப்பிப்பதற்கு, அதிலிருந்து பிழைப்பதற்கு ஒரு வழியை கொடுக்கிறார், த ப்ராவிடன்ஸ். என்ன வழியை கொடுக்கிறார்? 17வது வசனம், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அந்த புருஷன் வேற யாரும் அல்ல, யோசேப்பு. அவர்களுக்கு முன்னே, இந்த பஞ்சம் வருவதற்கு முன்னே இவர்களுக்கு ஆகாரம் அளிப்பதற்காக தேவன் ஒரு மனிதனை, ஒரு புருஷனை, யோசேப்பை முன்பதாக அனுப்பினார், த ப்ராவிடன்ஸ். ஓகே, இப்படி யாக்கோபு சந்திக்கின்ற, கவனிக்கணும், யாக்கோபு சந்திக்கின்ற இந்த பஞ்சம் என்பது யாக்கோபு மட்டும் சந்திக்கல, ஆபிரகாம் சந்தித்தார், ஒரு முறைக்கு இருமுறை சந்தித்தார். ஈசாக்கின் காலத்திலும் பஞ்சம் வந்தது. அதைத்தான் இப்பொழுது யாக்கோபும் அவருடைய புத்திரரும் சந்திக்கிறார்கள் என்பது எதை சொல்லுகிறது? கவனிக்கணும், நம்முடைய வாழ்விலே மன அழுத்தம் வருவதற்கு காரணம், நம்முடைய வாழ்விலே துயரமும் துக்கமும் வந்து நம்மை ஆட்கொள்வதற்கு காரணம், நம்ம நினைக்கின்ற தவறு என்னன்னு கேட்டால், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி என்ற உணர்வு. அது முற்றிலும் தவறான ஒரு உணர்வு. ஆபிரகாம் என்ன பஞ்சத்தை சந்தித்தாரோ அதைத்தான் யாக்கோபு சந்திக்கிறார். ஈசாக்கு என்ன பஞ்சத்தை சந்தித்தாரோ அதைத்தான் யாக்கோபு சந்திக்கின்றார். இவர்கள் பஞ்சத்தை சந்தித்த நேரத்தில் உலகத்தில் எல்லா தேசத்திலும் பஞ்சத்தை சந்தித்தார்கள். ஆக எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் குற்றங்களும் குறைகளும் வருகிறதோ அப்பொழுது நமக்குள்ள வர வேண்டிய முதல் உணர்வு, நான் மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டத்தை சந்திக்கவில்லை, என்னை போல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இது போன்ற கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களிலே நானும் ஒருவன் என்று சொல்லி நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளாததுனால தான் சுற்றியில் இருக்கிற எல்லாவற்றையும் குற்றப்படுத்துகிறோம். சுற்றியில் இருக்கிற எல்லாவற்றையுமே குற்றப்படுத்தி என் பிரச்சனைக்கு நீ தான் காரணம், நீ தான் காரணம், நீ தான் காரணம் என்று சொல்லி எல்லாரையும் குற்றப்படுத்தும் நிலைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? தள்ளப்படுகிறோம். அது முற்றிலும் தவறு. யாக்கோபின் வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற இந்த பஞ்சம் தற்செயலாய் வந்தது அல்ல. தேவன் யாக்கோபின் புத்திரரை நல்வழிப்படுத்துவதற்கு, சரி செய்வதற்காக தேவன் கானானிலே மட்டுமல்ல உலகளாவிய நிலையிலே ஒரு பெரும் பஞ்சத்தை அனுப்புகிறார். இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் பின்னால் ஒரு நாள் நகோமியுடைய வாழ்விலே நடைபெற்றது. ரூத் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு பஞ்சத்தை பற்றி வாசிக்கிறோம். பெத்லகேமிலே பஞ்சம் வருகிறது. எலிமெலேக்கும் நகோமியும் ஊரை விட்டு கிளம்பி
என்ன செய்கிறாங்க? அவர்கள் மோவாபுக்கு போகிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு வண்டியில் பொட்டணங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு உடைமைகள்லாம் ஏற்றிக்கிட்டு மோவாபில் போய் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. ஆனால் நடந்தது என்ன? அந்த அதிகாரத்தின் கடைசியில் என்ன வாசிக்கிறோம்? ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நகோமியின் 2 குமாரர்களும் மரித்து போனார்கள். நகோமியின் 2 மருமக்கள் மாறிலே ஒருத்தி ஓர்பா வீட்டுக்கு போயிட்டா. ரூத் மட்டும் நான் கூட தான் வருவேன் என்று சொல்லி துணையாக வருகிறாள். அவர்கள் பெத்லெகேமுக்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும் பொழுது ரூத் சொன்ன வார்த்தைகள் என்ன வாசிக்கலாம். அதற்கு அவள், நகோமி, நீங்கள் என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்க, கசப்பு, என் வாழ்க்கை கசப்பாய் போய்விட்டது. என் பெயருக்கு அர்த்தம் இனிப்பு. நகோமி என்றால் இனிப்பு என்று அர்த்தம். ஆனால் இனிப்பு என்று கூப்பிடாதீர்கள், என் வாழ்க்கை கசப்பாக மாறிவிட்டது. கசப்பான அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சங்கீதம் 105:16 வாசித்தோம். பஞ்சத்தை உண்டு பண்ணி ஆதரவு என்னும் ஆகாரத்தின் திறவுகோலை உடைத்து போட்டார் என்றது போல இங்கே நகோமியின் வார்த்தைகள் என்ன? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டு பண்ணினார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். வண்டி நிறைய எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போய் பொழைக்கலான்ட்டு போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கவனிக்க வேண்டும், நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே பெரிய நம்பிக்கை, பெரிய கான்ஃபிடன்ஸ், பெரிய தைரியத்தோடு முன்னோக்கி போகிறோம். ஆனால் தோல்வின்னு ஒன்று சந்திச்ச உடனே அப்படியே உடஞ்சு போகிறோம். அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சந்திக்கின்ற தோல்விகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் சந்திக்கின்ற ஏமாற்றங்களிலும் தேவன் நம்மோடு கூடவே இருக்கின்றார். அவர் ஒரு பெரிய திட்டத்தை, நோக்கத்தை அதன் மூலமாகவும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நான் நிறைவுள்ளவனாய் போனேன், இப்பொழுதோ தேவன் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். யாக்கோபு சந்தித்த பிரச்சனை யாக்கோபுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, நகோமி போன்ற எண்ணற்ற தேவனுடைய பிள்ளைகள் சந்தித்தது தான் யாக்கோபும் சந்திக்கிறார் என்ற பொழுது நம்முடைய நடைமுறை வாழ்விலே ஒருவேளை திடீரென்று ஒரு வியாதி, திடீரென்ற ஒரு பலவீனம், திடீரென்ற ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, இந்த கடவுளுக்கு மூக்கே இல்லை அப்படி என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமீப நாட்களிலே என்னுடைய பர்சனல் பைபிள் ரீடிங்கிலே பிரசங்கி புஸ்தகத்தை வாசித்து வருகிறேன். பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவ்வப்போது சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான சத்தியம் என்னவென்றால், பூமி எங்கும் உள்ள மனிதர் பாடுபடும்படி தேவன் நியமித்த ஒரு தொல்லையை கண்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருமே ஒரு வகையில் பாடுபடுறாங்க. பல நேரத்தில் நமக்கு அது தெரியறது கிடையாது. ஒருவனுடைய வெளிப்படையான வாழ்க்கை மட்டும்தான் தெரியுது. ஆஹா, அவருக்கு என்ன குறை, கை நிறைய சம்பளம், வீடு, காரு எல்லாமே அவருக்கு இருக்குது, அவருக்கு என்ன பிரச்சனை என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் உலகத்திலே பிரச்சனை இல்லை என்று சொல்லுகின்ற மனிதன் உலகத்தில் ஒருத்தரோட கிடையாது. தேவனே அதை நியமித்திருக்கிறார். பூமி எங்கும் உள்ள மனிதர் பாடுபடும்படி தேவன் நியமித்த தொல்லையை கண்டேன் என்று சொல்லும் பொழுது, தேவனை நாம் நம்முடைய பிரச்சனைகளிலே அங்கீகரிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் துக்கப்பட வேண்டிய, நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமில்லை. மன அழுத்தத்திற்கு ஆளாகி வியாதியை நம்மனமே தேடிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளில் சரீரம் நல்லா தான் இருக்கும், மனசு பிரச்சனை நிமித்தம் சரீரம் பாதிப்பு, மருந்தை தேடி ஓடி வாழ்க்கையவே சூனியமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அது தேவையில்லை. தேவனையும் ஆண்டவரையும் நம்முடைய வாழ்வின் நம்பிக்கையாக பார்த்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவே இந்த வேதாகம தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நம்மால் பிரச்சனைகளாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யாக்கோபு அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆகவே தான் யாக்கோபை நமக்காக ஆண்டு இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது எல்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகிறது என்று சொல்லி அவர் துக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் வேத புத்தகம் நமக்கு அறிய தருகிற நம்பிக்கையின் செய்தி என்ன? நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற எந்த ஒரு இழப்பும், ஏமாற்றமும், துக்கமும், துயரமும் அர்த்தமற்றதாக அல்ல. தேவன் அதை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்,
யாக்கோபின் குடும்பம் குழப்பம் நிறைந்த ஒரு குடும்பம், கவனிக்க வேண்டும். 4 மனைவிகள் 13 பிள்ளைகள், 4 மனைவிகள் 13 பிள்ளைகள். யாக்கோபு யோசேப்பை மட்டும் விசேஷமாய் நேசிக்கிறான், பல வர்ண அங்கியை தருகிறான். குழப்பம், போராட்டம். அப்படி போராட்டம்னு ஒன்று நடக்கலைன்னா கவனிக்கணும், அப்படி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடக்கலைன்னா யோசேப்பை 10 பேர் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வெறுத்திருக்க மாட்டாங்க. 10 பேர் வெறுக்கலைன்னா யோசேப்பை அடிமையாக விட்டிருக்க மாட்டாங்க. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்திற்கு போகவில்லை என்றால் போத்திபாரின் வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். போத்திபாரின் வீட்டிலே அவர் மீது செய்யாத குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. போத்திபாரின் மனைவி அவள் மீது குற்றம் சாட்டுகிறாள். அப்படிப்பட்ட குற்றம் சாட்டவில்லை என்றால் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போயிருக்க முடியாது. சிறைச்சாலைக்கு யோசேப்பு போகவில்லை என்றால் அங்கே ஒன்றிருந்த 2 பேருக்கு அவருடைய சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லியிருக்க முடியாது. அவர்களுக்கு வியாக்கியானம் சொல்லவில்லை என்றால் பார்வோனுக்கு சொப்பனம் வந்த பொழுது சிறையிலே இருக்கின்ற ஒருவன் ஞான திருஷ்டியை உடையவனாக இருக்கிறான் என்று அவங்க போய் சொல்லியிருக்க முடியாது. அப்படி அவர்கள் சொல்லவில்லை என்றால் யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதற்கும் ஒரு பிரதானமான பிரைம் மினிஸ்டராக மாறியிருக்க முடியாது. அப்படி அவன் மாறவில்லை என்றால் பஞ்சத்திலே தன் குடும்பத்தை அவன் பாதுகாத்திருக்க முடியாது. பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் வந்தவுடனே நேருக்கு நேராக அதை பார்த்து அது சம்பந்தப்பட்டவங்களை பகைக்கிறது, வெறுக்கிறது, துச்சமாக பேசுறது, அந்த நிலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இதை என் தேவன் என் வாழ்விலே அனுமதிக்கிறார். தாவீது அப்படிதான் பார்த்தார். தாவீதை சீமையை தூசிக்கும் பொழுது தாவீதினுடைய நம்பிக்கை என்ன? சீமையை என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று தேவன் அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவன் என்னை தூசிக்கிறான், அவன் என்னை தூசிக்கட்டும். இப்படி அவன் தூசிப்பதை பார்த்து தேவன் என் நிந்தையை மாற்றுவார் என்பதுதான் விசுவாச வார்த்தைகள். ஏமாற்றங்களும் போராட்டங்களும் தோல்விகள் வரும்போது முதலாவது எனக்கு மட்டும்தான் அப்படி வருதுன்னு நினைக்கக்கூடாது. அது முட்டாள்தனம். நான் மட்டும்தான் அப்படி கஷ்டப்படுத்துறேன் அப்படி நினைக்கிறது சுயமாக சிந்திப்பது இல்லை. நம்மை விட மோசமான நிலையில் எத்தனையோ பேர் உலகத்திலே ஏமாற்றத்தை, இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இரண்டாவது, தேவன் இந்த தீமையையும் எனக்கு நன்மையாக மாற்றுவார் என்கின்ற விசுவாசம் இல்லாத பொழுதுதான் மன அழுத்தமும் போராட்டமும் வியாதிகளும் வருவதற்கு எதுவாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இங்கே பார்க்கும் பொழுது யாக்கோபின் வார்த்தைகள் என்ன? இதெல்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகிறது. என்னென்ன விஷயத்தை சொல்றார்? ஒரு 3 விஷயத்தை தான் சொல்றார். 3 விஷயம் தான் சொல்றார். ஆனால் 300 நன்மை அவருக்கு நடந்திருக்கு. 300 நன்மை நடந்திருக்கு, அதெல்லாம் மறந்துட்டாரு. 3 விஷயத்தை மட்டும் வச்சுட்டு என்ன செய்றாரு? எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. கவனிக்கணும், நம் வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகிற தீமைகளை பார்க்கிலும் நன்மையான எண்ணற்ற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவைகளை நாம் என்ன மறக்கக்கூடாது. அதை என்ன மறக்கும் பொழுதுதான் நமக்கு துக்கம் வருது, துயரம் வருது, ஏமாற்றம் வருது, கோபம் வருது, மற்றவங்களோட சண்டை போடுகிற நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். யாக்கோபின் வாழ்வில் எத்தனை நன்மைகள்! அன்பாக நேசிக்கக்கூடிய தாய், தன்னை ஏமாற்றுகிறான் என்று தெரிந்தும் யாக்கோபை ஆசீர்வதித்த தகப்பன், வழியிலே கல்லை தலைக்கு வைத்து தூங்கினாலும் பரலோகம் திறக்கின்றது, பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து அவனோடு பேசுகிறார். லாபான் வீட்டிலே அவன் சிறுமையை கண்டு தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனைவிக்கு 2 மனைவிகள், 2 மனைவிகளுடைய வேலைக்கார தாதிகளும் அவனுடைய மனைவியாக மாறுகிறார்கள். 12-13 பிள்ளைகள். மாமனாருக்கு பயந்து ஓடி வருகிறான். வழியிலே தேவன் அவனை பாதுகாக்கிறார். லாபானிடத்தில் தேவன் பேசுகிறார். யாக்கோபிடத்திலே நீ கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது, ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திக்கின்றார், பயப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் ஏசாவோடு நல்மனம் பொருந்துவதற்கு உதவி செய்கிறார். சீகேமில் தங்கும் பொழுது தன் 2 மூத்த பசங்க போய் சீகேமில் இருக்கிற அநேக ஆண்களை கொலை செய்கிறார்கள். இப்பொழுது நம்மை வந்து கொன்று போடுவாங்களோன்னு பயப்படுகிறார் யாக்கோபு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மற்ற எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணி யாக்கோபுக்கும் யாக்கோபின் புத்தருக்கும் எந்த தீமையும் வராமல் கவனிக்கிறார். யோசேப்பு செத்துட்டான்னு தான் நினைக்கிறார், ஆனால் சாகவில்லை, உயிரோடு கூட இருக்கிறார். பென்யமீனும் செத்துட்டான்னு நினைக்கிறார், ஆனால் பென்யமீனும் உயிரோடு தான் இருக்கிறார். கொண்டு வந்திருக்கிற தானியங்களிலே
அவர்கள் கொண்டு போன காசும் திரும்பி வந்துருச்சு. இப்படி எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்கும் போது இதையெல்லாம் மறந்துட்டு யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? எனக்கு எல்லாமே தீமையாக நடக்குது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. எப்பொழுதெல்லாம் ஒரு ஏமாற்றமும் ஒரு துயரமும் ஒரு துக்கமும் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள். உதாரணமாக, தனிப்பட்ட ஒருவர் மீது உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோபம் வருகிற ஒரு நிகழ்வு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தனிப்பட்ட நபரின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஏமாற்றத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட உபத்திரவத்திற்காக தேவன் அவர்கள் மூலமாய் செஞ்ச எண்ணற்ற நன்மைகளை நம்ம மறக்கக்கூடாது. யாக்கோபு அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் செஞ்ச எண்ணற்ற நன்மைகளை மறந்துட்டு ஒரு 3 நிகழ்வு, அது கூட உண்மை கிடையாது, அது கூட உண்மை கிடையாது. யோசேப்பு சாகலை, பென்யமீனும் சிமியோனும் சாகலை, பென்யமீனும் சாகிறதுக்காக கூட்டி போகப்படலை. ஆனால் எல்லாமே செத்து போயிடுச்சு. எல்லாமே எனக்கு எதிராக நிற்கின்ற அவிவிசுவாசமான வார்த்தைகளை யாக்கோபு பேசுகிறது என்பது எதை குறிப்பிடுகிறது? விசுவாசிகள் என்ற பெயர் பெற்ற நாமும், ஊழியர்கள் என்ற பெயர் பெற்ற நாமும் கூட யாக்கோபை போல சில தருணங்களிலே அவிவிசுவாசமான வார்த்தைகள், அவிவிசுவாசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற பரிதாபத்திலிருந்து நாம் வெளியே வர கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் மூலமாய் நமக்கு கடினமான நிகழ்வு நடந்தால் கூட ஏதோ ஆண்டவர் அந்த மாதிரி என்னை பேச வைக்கிறார், பரவாயில்ல, தேவன் இதையும் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் என்பதுதான் விசுவாசம். அதற்காகத்தான் இதையெல்லாம் ஆண்டவர் இங்கே நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இங்கே யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய வார்த்தைகளிலே கவனிக்கின்ற செயல்கள் என்ன? இவைகள் எல்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகிறது. என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். என்னை 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 மீ மைசெல்ஃப், நான் 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 அப்படின்றதான் இங்கே யாக்கோபு சொல்கிறாரே ஒழிய, யாக்கோபுக்கு மற்ற பசங்க கவலை இல்லை, அவங்க சாப்பிடணுன்றது கவலை இல்லை, அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்றது கவலை இல்லாத ஒரு சுயநலமுடையவனாக யாக்கோபு இங்கே நிற்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து இங்கே கவனிக்க வேண்டிய அடுத்த நம்முடைய பிரதான செய்தி என்ன? த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். ப்ராவிடன்ஸ் என்ன? ப்ராவிடன்ஸ் சங்கீதம் 105 16 17 வாசம். முதலாவது பஞ்சத்தை அனுப்பினார், இரண்டாவது அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார் அப்படின்ற ஆண்டுடைய ப்ராவிடன்ஸ். ப்ராவிடன்ஸ் என்ற வார்த்தை ஓகே, தேவ ஈவு அல்லது தேவ தயவு. நம்முடைய வாழ்வின் காரியங்களை தேவன் எப்படி சந்திக்கின்றார் என்பதை பற்றின ஒரு சத்தியத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஹைடல்பர்க் கேட்டகிசம் ஓகே, எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணும் பொழுது அந்த வாக்குறுதியில் 3 புத்தகங்களை பற்றி அவர்கள் சொன்னார்கள். ஹைடல்பர்க் கேட்டகிசம், பெல்ஜிக் கன்ஃபெஷன், கேனன்ஸ் ஆஃப் டார்ட். இந்த 3 புத்தகங்களும் எதை பற்றியது? நம்ம விசுவாச அறிக்கை சொன்னோம் பார்த்தீங்களா? வழக்கமாக அப்போஸ்தல விசுவாசம் சொல்லுவோம், சில தருணங்களில் நிசையா விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். அதே போல் 17வது 18வது நூற்றாண்டிலே அன்றைக்கு இருந்த தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தின் பல்வேறு சத்தியங்களை முறையாய் கற்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் அவசியமாய் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக கொடுத்திருக்கின்ற புத்தகங்கள் தான் இந்த 3 புஸ்தகங்கள். அதில் ஹைடல்பர்க் கேட்டகிசத்திலே கேள்வி பதில் 27 நம்ம கவனிக்கும் பொழுது அதற்கு அங்கே உள்ள கேள்வி, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட்? தேவனுடைய ஈவு என்ன என்றால் என்ன? தேவனுடைய ஈவு என்றால் என்ன? அதை பற்றி உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ற கேள்விக்கு நம்ம கவனிக்கும் பொழுது அதில் வருகின்ற பதில் சொல்வது, நம் வாழ்விலே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளையும் தேவன் ஆளுகிறார். இன்பமான தருணங்கள், துன்பமான தருணங்கள், வெற்றியான தருணங்கள், தோல்வியான தருணங்கள், சிரிப்பின் நேரங்கள், அழுகையின் நேரங்கள், விளைச்சல் உள்ள வருடங்கள், காய்ந்து போன விளைச்சல் தோற்று போன வருடங்கள், இப்படி என் வாழ்வின் நடைபெற்ற எல்லாவற்றையுமே தேவன் ஆண்டு அதனோடே கூட தேவன் என்னை நடத்தி செல்வார் என்கின்ற நம்பிக்கையை பற்றியது தான் இந்த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஈவு என்பதை பற்றின ஒரு உண்மை. இதைத்தான் யோபும் அறிக்கை செய்தார். யோபுடைய அறிக்கையும் என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்றவங்க என்ன? கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பிசாசு ஒளிச்சு வச்சிருக்கிறார் அல்லது பிசாசு எடுத்து வச்சிருக்கிறான். இதுதான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்காரங்க சொல்றது. நீ கிறிஸ்தவனானா உனக்கு கஷ்டம் கிடையாது, வியாதி கிடையாது, வேதனை கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆனால் அது உண்மை அல்ல. யாக்கோபு அவிசுவாசியா? பரலோகமே அவருக்காக திறந்தது. தேவன் அவரோடு பேசினார். யாக்கோபு அவிசுவாசியா? இல்லை. அந்த யாக்கோபு தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கார், எல்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகிறது. இல்லை, எல்லாம் உனக்கு எதிராக அல்ல, எல்லாமே உனக்கு நன்மையாகவே. யாக்கோபுடைய லைஃப் வேர்ட்ஸ் என்னன்னு கேட்டால் மேபி இதை சொல்லலாம், எல்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகிறது. ஆனால் யோசேப்புடைய லைஃப் வேர்ட்ஸ், யோசேப்புடைய நம்பிக்கை, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது. இதுதான் யோசேப்பின் விசுவாசம். அதனால தான் யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டாலும் கடினமாக வேலை செய்கிறான். பாஷை தெரியாத தேசத்தில், பழக்க வழக்கம் தெரியாத தேசத்திலையும் தலைவனாக மாறுகிறான். காரணம், தேவன் இந்த தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார் என்பதை பற்றின நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. யோபுவும் சொன்ன அறிக்கை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தேவனத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், பைத்தியக்காரி போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதுதான் யோபுவுடைய விசுவாச அறிக்கை. யாக்கோபு அதை அந்த தருணத்திலே அவர் கற்றுக்கொள்ளாதிருக்கிற ஒரு நிலை. எஸ்தர், பெர்சியா தேசத்திலே எஸ்தர் என்ற இளம் பெண் ராணியாக உயர்த்தப்பட்டிருக்கிறாள். அவர் ராணியாக உயர்த்தப்பட்டிருக்கிற நிலையிலே அங்கே சொல்லப்பட்டவர், இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட காலத்திலே யூத ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காக தேவன் உன்னை ராணியாக உயர்த்தி இருக்கிறார் என்பதை போன்றதுதான் ஆண்டவருடைய தயவு என்பது. ஒரு பெரும் மரண செய்தி, எல்லாருக்கும் மரணம் என்ற தருணத்திலே அதை மாற்றுவதற்கு எஸ்தர் என்ற ஒரு இளம் பெண்ணை தேவன் அங்கே பயன்படுத்துகிறார். அதே போலதான் யோசேப்பு. உலகம் முழுவதும் பஞ்சம், யாக்கோபின் குடும்பத்தார் மரணிக்கின்ற ஒரு தருணம். ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்கு யோசேப்பை தேவன் முன்னதாகவே அனுப்பியிருந்தார். இதுதான் தேவனுடைய தயவு, தேவனுடைய தயவு. இப்படி பல எடுத்துக்காட்டுகளை வேதத்தில் பார்க்க முடியும். அவைகளுக்கு நாம் நேரம் இல்லை. யோசேப்பு தன் சகோதரர்களோட கடினமாகத்தான் பேசினாள், ஆனால் அவருடைய இதயமோ அவர்களுக்காக பொங்கினது என்று பார்க்கிறோம். அவர்கள் எந்த பணத்தை கொண்டு பொருட்களை வாங்க சென்றார்களோ அந்த பணம் மீண்டும் அவர்களுக்கு திரும்பி வந்து விடுகிறது. கிட்டத்தட்ட இலவசமான உணவு, இலவச உணவு. லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு நாள் மன்னாவை இலவசமாய் கொடுப்பார் என்பதற்கு முன்னோட்டமாக, முன் அடையாளமாக இங்கே இவர்களுக்கு இலவசமாக உணவு கொடுக்கப்படுகிற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இந்த நிகழ்வுகளின் வரிசையிலே மூன்றாவதாக நாம் கவனிக்கக்கூடிய காரியம், the promise being fulfilled. தேவன் யாக்கோபுக்கும் அவருடைய புத்திரருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனங்கள் நிறைவை நோக்கி போகின்ற காரியம், யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவை நோக்கி செல்லுகின்ற ஒரு நிகழ்வை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்க முடியும். தேவன் யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேறுகிற வகையிலே ஏற்கனவே எகிப்திலே மன்னனுக்கு இணையாக, பார்வோனுக்கு இணையாக, பார்வோன் சொல்லுகிறார், பெயருக்கு தான் நான் ராஜா, ஆனால் ஊரில் இருக்க ஒருத்தனும் ஓன் உத்தரவு இல்லாமல் கையை கூட நீட்டக்கூடாது என்ற அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் நிலையிலே யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இந்த நிகழ்விலே நாம் சந்திக்கின்ற ஒரு சில அற்புதமான காரியங்கள் என்ன? முதலாவது, யோசேப்பின் சகோதரர்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எகிப்தில் தான் ஆகாரம் இருக்குதுன்னு சொல்லி, ஆனால் அங்கே போகாமல் உட்காந்து மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த அவர்கள் யாக்கோபினுடைய வேண்டுதலின்படி அவர்கள் எகிப்துக்கு வருகிறார்கள். எகிப்துக்கு வந்த பொழுது யோசேப்பை சந்திக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இது யோசேப்பு தானா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் யோசேப்புக்கு தெரிந்து விட்டது இது என் சகோதரர்கள் என்று சொல்லி. அப்படி சொன்ன பொழுது அவர்களை கடினமாக பேசும் பொழுதுதான் சில உண்மைகள்லாம் வெளியில் வருது, சில உண்மைகள்லாம் வெளியில் வருது. ரூபன் வேண்டான்னு சொன்னது ரைட், யூதா காசுக்கு வித்துடலான்னு சொன்னது, குழியில் இருந்து அவன் சாவறதுக்கு பதிலாக 4 காசுக்கு வித்துட்டா 4 காசுனாலும் கிடைக்கும்ல அப்படி சொல்லி
திட்டத்தை சொன்னது. இந்த விஷயமெல்லாம் யோசேப்புக்கு எப்போ தெரியுது? அவர்களிடத்தில் கடினமாக பேசுகிற நிமித்தமாக தான் உண்மைகளெல்லாம் என்ன செய்கிறது? வெளியிலே வருகிறது. அப்படி வரும் பொழுது இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு, அவருக்கு இன்னும் ஒரு பையன் இருக்கிறான், பென்யமீன் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்ற செய்திகள் எல்லாம் யோசேப்பு இடத்துல கடினமாய் பேசும்பொழுது தான் ஒன்றாக வருகிறது. இந்த தகவலாம் தெரிஞ்சிட்டு தான் கடைசிக்கு சிமியோனை பிடிச்சி வச்சுக்கிறாரு. நீங்கள்லாம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கின்ற நிலையில் எல்லாம் கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வர்ற வழியில் பார்க்கும் பொழுது ஒருவருடைய பணம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்க என்பதை 42ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கும் பொழுது, ஓகே, தன் சகோதரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரையொருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். ஓகே, ஒரு நல்ல விஷயம், அதை செஞ்சது ஆண்டவர் தான். தானியத்துக்குரிய பணமும் திரும்பி வந்தது நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாங்க? அதை தீமையாக பார்க்குறாங்க, தீமையாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்ப்பதற்கான காரணம் பாவம். அப்படி பார்ப்பதற்கான காரணம் பாவம். ஓகே, அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, நடந்த நிகழ்வெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஏன் எனக்கு இன்னொரு பையன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிமியோனை பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத அவங்க அப்பா நம்பவே இல்லை. கவனிக்கணும், இதற்கு முன்னாடி ஒரு பையன் காணா போனான், யோசேப்பு காணா போனான். யோசேப்பு காணா போனப்போ பொய் சொன்னாங்க, அவங்க அப்பா அப்படியே நம்பிட்டார். பொய் சொன்ன பொழுது அப்பா நம்பினவர், இப்போ உண்மை சொல்கிறாங்க, அப்பா நம்புறதுக்கு ஆயத்தமாக இல்லை. உண்மையைத்தான் சொல்கிறாங்க, அப்பா நம்புவதற்கு ஆயத்தமாக இல்லை. எல்லாம் எனக்கு எதிராக வேலையை பாரு போங்கடான்ட்டு போயிடுறாரு. கொண்டு வந்த காணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் பசி, மறுபடியும் பட்டினி, மறுபடியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாக்கோபு வருகிறார். என்னப்பா மறுபடியும் பார்த்துட்டு இருக்கிறீங்க? பஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. திடீர்னு மழையை ஆண்டோம் அனுப்பலை, விவசாயத்தை கொடுக்கல. கொடுத்துருந்தா கம்ஃபர்டபுளாக அப்படியே இருந்திருப்பாங்க. சிமியோன் போனால் போயிட்டு போகிறான், அவன் பாட்டு இப்போ ஜெயிலில் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையை பார்ப்போம்னு இருப்பாங்க. இல்லை வேறு ஊரில் மழை வந்து விவசாயம் வந்தால் பக்கத்து ஊருக்கு போயிருப்பான். ஆனால் தேவன் விடவே இல்லை. பஞ்சம் மீண்டும் அதிகரிக்கிறது. கட்டாய எகிப்துக்கு வந்து தான் ஆகணுன்ற நிலையை தேவன் உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குற நிலையில் அவங்க திரும்பி வந்த பொழுது யாக்கோபு கடினமாய் பேசுகிறார். இப்பொழுது யூதா லீடர்ஷிப் எடுக்கிறார். யூதா, யாக்கோபிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த வேத பகுதி இப்பொழுது அடுத்து யூதாவுக்கு போகுது. பையன், நாலாவது பையன் யூதா. யூதா பொறுப்பேற்கிறார். யூதா சொல்லுகிறார், அப்பா நீங்கள் பென்யமீனை ஏற்கனவே எங்களோட அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே 2 தடவை போயிட்டு வந்திருப்போம். ஆனால் நீங்கள் அனுப்பலை. என்னை நம்பி அனுப்புங்க என்று சொல்லி யூதா அவருடைய தகப்பனிடத்தில் பேசுகிறார். அப்படி பேசின பொழுது அவங்க அப்பா சொல்கிறார், ஓகே, யாக்கோபு சொல்லுகிறார், சரி நீங்கள் யோசேப்பை கூப்பிட்டு போங்க, பென்யமீனை கூப்பிட்டுட்டு போங்க. இன்னும் யோசேப்பு உயிரோடு இருக்கான்றது யாருக்குமே தெரியாது. பென்யமீன் கூட்டி போங்க, ஆனால் பத்திரமா வாங்க. அப்படி போகும்போது பல்வேறு வகையான உச்சிதமான காரியங்கள்லாம் பரிசாக எடுத்துகிட்டு போங்க, காணிக்கையாக எடுத்துகிட்டு போங்க. அதோடு கூட பணத்தை இரட்டிப்பாக கொண்டு போங்கள். ஓகே, பல்வேறு க்ளூ இருக்குது. அவனுடைய ப்ராவிடன்ஸு, ப்ராமிசஸ் நிறைவேறுகிற, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற பல நிகழ்வுகள் இங்கே இருக்கிறத பார்க்க முடியும். முதல்ல யோசேப்பை சந்திக்கிற பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்றார், ஒரு க்ளூ. ஓகே, இரண்டாவது கொடுத்த பணமெல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்கிறது. 10 பேர் போனாங்க, 10 பணத்தை கொடுத்து பொருள் வாங்கினாங்க, ஆனால் 10 பணம் திரும்பி வந்துருச்சு. இப்போ யாக்கோபு என்ன சொல்லுகிறார், இன்னும் 10 பணத்தை எடுத்துகிட்டு போங்க, ரெட்டிப்பாக எடுத்துட்டு போங்க. அப்போ எத்தனை பணம்? 20 பணம். இந்த 20 பணம் என்ன காண்பிக்கிறது? யோசேப்பை எத்தனை பணத்துக்கு விற்றார்கள்? 20 பணத்துக்கு தான் விற்றாங்க. அதே 20 பணம் இப்போ இங்கே கையில் இருக்குது. இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகளின் மூலமாய் தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறி கொண்டிருப்பதை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற நிலையில் அவர்கள் இல்லை. 20 பணத்தை எடுத்துகிட்டு போங்க என்று கூறுகிறார். அப்படி 20 பணத்தை எடுத்துகிட்டு போகிற அங்கே நிலையில் யாக்கோபு அவர்களுக்கு சொன்ன நம்பிக்கையின் வார்த்தைகள் என்ன? யாக்கோபு அவர்களுக்கு சொன்ன நம்பிக்கையின் வார்த்தைகள், ஓகே, சர்வ வல்லமையுள்ள தேவன், தம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன்
அந்த மனிதனுடைய கண்களிலே உங்களுக்கு சமூகத்திலே இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்று சொல்லி அனுப்புகிறார். கவனிக்கணும், ஆபிரகாமை தேவன் சந்தித்து தன்னுடைய பெயரை அறிவித்த பொழுது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட பெயர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எபிரேய மொழியிலே எல் ஷடாய். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால் முடியாது, தேவனால் முடியும். என்னுடைய பலத்தால் இதை சாதிக்க முடியாது, தேவனால் முடியும். எப்பொழுது மனிதன், தனி மனிதன் என்னால் முடியும்னு சொல்லி நினைக்கிறானோ அப்போ அவன் தோற்று போவான். எப்பொழுது தனி மனிதன் என்னால் அல்ல, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், நான் நம்புகிற என் தேவனால் நான் இதை ஜெயிக்க முடியும் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும். இங்கே யாக்கோபு தன் புத்தரை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் போங்கள், அந்த மண்ணிடத்தில் வெறும் கையாக போகாமல் உங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, பணத்தை இரட்டிப்பாக எடுத்து போங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக, நானோ பிள்ளை அற்று போனவனைப் போல் இருப்பேன் என்று கூறுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வேதாகம தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக மரியாளிடத்திலே தேவதூதன் பேசின பொழுது சொன்ன வார்த்தை என்ன? தேவனால் ஆகாதது உண்டு என்று உண்டு உண்டோ, தேவனால் ஆகாதது என்று ஒன்று உண்டோ என்ற செய்தி தான் முதல் முறையாக மரியாளிடத்திலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி கூறப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை நிறைவேறலாகத்தான் இயேசு கிறிஸ்து அவரது பூமியிலே வாழ்ந்த பொழுது தன்னால் முடியாது என்று எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்தார். எண்ணற்ற அற்புதங்களை செய்தார். ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவளித்தார், தண்ணீரில் நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். 4 நாட்கள் ஆன பின்பும் லாசருவை உயிரோடு எழுப்பினார். இப்படி எல்லாம் சர்வ வல்லமையுள்ள மகத்தான காரியங்களை செய்த வேதாகம தேவனைத்தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேதாகம தேவன் தான் அவருடைய அன்பு, அவருடைய செயல்பாடு என்ன என்பதை, இயேசு கிறிஸ்துடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடு என்ன என்பதை இங்கே நாம் சந்திக்கின்ற யூதாவை வைத்து பார்க்க முடியும். கவனிக்கணும், யூதாவை வைத்து நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி உள்ள சம்பவங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். 44ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 44 33 34 அப்புறமா வாசிங்க, நீங்கள் நான் சொல்லிடுறேன், கவனிக்கலாம். இங்கே யாக்கோபிலிருந்து ஆரம்பித்தது, ஜேக்கப்லிருந்து ஆரம்பிக்கிறது, இப்போது யூதா. இந்த யூதா என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை, கவனிக்கணும், யூதா என்று அறியப்படுகின்ற கிரேக்க மொழிபெயர்ப்பு, கிரேக்க மொழிபெயர்ப்பில் யூதாஸ், யூதாஸ் என்பதுதான் கிரேக்க வார்த்தை பெயர். யூதா என்று அழைக்கின்ற பெயர் யூதாஸ் என்று அர்த்தம். யோசேப்பை விற்கும் பொழுது கவனிக்க வேண்டும், யூதா தான் சொல்றார் இவனை வித்துறலாம் அப்படின்னு சொல்லி. அங்க இந்த யூதா யூதாஸை போலவே செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்காக விற்று போட்ட அல்லது காட்டி கொடுத்த யூதாஸை போலவே யூதா அங்கே செயல்படுகிறார். அதே யூதாஸ் தான், அதே யூதா தான் இங்கே 44ஆம் அதிகாரத்திலே பென்யமீனை யோசேப்பு நிறுத்தி வைக்க போறேன் என்று சொல்லும் பொழுது யூதா சொன்ன வார்த்தை, என்னை நிறுத்தி கொள்ளுங்கள், என் தமையனுக்கு பதிலாக என்னை நிறுத்தி கொள்ளுங்கள், நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன், பென்யமீனை விட்டு விடுங்கள் என்று சொன்னது போலத்தான் எந்த யூதா யூதாஸை போல யோசேப்பை விற்று போட்டானோ, திட்டம் தீட்டினானோ, அதே யூதா தான் இங்கே இயேசு கிறிஸ்துவை போல, கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை போல தன் சகோதரனுக்காக தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கின்றான். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சகோதரர் என்று அழைக்கப்படுகிற உங்களுக்காக, எனக்காக, நம்மை மீட்கும்படியாக ராஜாவிட்டு பிள்ளையாக அறியப்படுகின்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார், சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். யாக்கோபு எல்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகிற என்று துயரத்தின் சத்தத்தை முன்வைத்தார். ஆனால் யூதாவோ, நாங்கள் சொன்னதை நம்பி இருந்தால் இதுவரைக்கும் 2 முறை போயிட்டு வந்திருக்கலாம், இப்பயும் மோசம் இல்லை, என்னை நம்பி அனுப்புங்க என்று சொன்ன அதே யூதா தான் பென்யமீனுக்காக
தன் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற அந்த யூதாவின் குமாரனுடைய வரிசையில் தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே பிறந்தார். இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கமாக சிலுவையின் மரணத்தையும் வெற்றி கண்டு அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிவதின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கும் அனைத்துமே எதிராகத்தான் நடைபெற்றது. ஆனால் இயேசு பதறவில்லை, இயேசு மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படவில்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். காரணம், தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியே எல்லாம் நடைபெறுது என்பதை அறிந்திருந்தபடினால்தான் இயேசு எல்லாவற்றையும் அமைதலாக எதிர்கொண்டார். வாய்த்திரவாத ஆட்டை போல எல்லாவற்றையும் எதிர்கொண்டு முடிவிலே தேவனுடைய சித்தத்தை செய்தது போல நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே எதிராக வருகின்ற எதையும் எதிராக பார்க்காமல் இவைகளை தேவன் எனக்கு அனுமதிக்கிறார், இதன் மூலம் எனக்கு நன்மையே என்று சொல்லி பார்க்க விசுவாசத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.